இடைத்தேர்தலுக்கு தடை என்னும் உத்தரவால் தனி மெஜாரிட்டி தலைவலியை தணிக்க நினைத்ததற்கு ஸ்பீட் பிரேக் போட்டிருக்கிறது நீதிமன்றம். போதாக்குறைக்கு இடதுசாரிகள் விசிக்கு ஆகிய கூட்டணி கட்சிகளின் தொடர் குடைச்சல்களால் அடுத்தடுத்து சிக்கல்களில் சிக்கி தவிப்பதற்கு பதிலாக பேசாமல் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை எதிர்கொண்டால்தான் என்ன என்கிற அளவுக்கு தாவேக தலைமை யோசிக்க தொடங்கியிருப்பதாக கிசுகிசுக்கின்றன பனையூர் பட்சிகள். அதே நேரம் இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்னும் முடிவில் அடுக்கடுக்காக பெறப்பட்ட புகார்களையே கன்னிவெடியாக மாற்றி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார் கவர்னர் என்பதுதான் லேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்கூப். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026. விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இது குறித்து தாவேக தலைமைக்கு நெருங்கிய வட்டாரத்தில் பேசினோம். என்னதான் முதல்வர் விஜய் கூட்டணி ஆட்சி அமைத்து கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கினாலும் கூட்டணி கட்சிகளிடமிருந்து சலசலப்புகள் எழாமல் இல்லை. அவர்களின் செயல்பாடுகளும் சில நேரங்களில் தாவேக தலைமைக்கு உவப்பாக இருப்பதில்லை. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சீனியர் லீடர் முத்தரசன் மற்றும் சுப்பராயன் எம்பி ஆகியோர் திமுகவுக்கு ஆதரவாக குடைப்பிடிக்க துவங்கியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தமிழகத்தில் எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் நடப்பது தடுக்கப்பட வேண்டும், குதிரை பேரத்தை தடுப்பது தமிழ்நாட்டின் நலனுக்கு நல்லது என சேம் சைட் கோல் போட்டிருக்கிறார். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரிகளால் தனித்து நிற்க முடியும் என்றும் ஒரு குண்டை வீசியிருக்கிறார் வீரபாண்டியன். அதேபோல் விசிகாவும் அரை மனதுடன் தான் அமைச்சரவையில் பயணித்து வருவதாக தெரிகிறது. துவக்கத்தில் வெளியிலிருந்து ஆதரவு என்கின்ற மனநிலையுடன் தாவேக பக்கம் கண் சிமிட்டிய விசிக பிறகு ஒரு வழியாக அமைச்சரவையில் பங்கேற்றது. வன்னியரசு அமைச்சரானார். ஆனால் இப்போதோ வேறு துறையை கேட்டு நெருக்குகிறதாம் விசிக. இதை தாண்டி தாவேக வெற்றி பெற்றது எப்படி மாற்று கூட்டணியில் இருந்த விசிகாவுக்கு மகிழ்ச்சி தரும் என பொடி வைத்து பேசிய திருமா திடீரென மதவாத சக்திகளை வீழ்த்த திமுகவும் தாவேகாவும் ஓரணியில் இணைய வேண்டும் எனவும் பேசியிருப்பது தாவேக தலைமைக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொரு பக்கம் காங்கிரசும் தற்போது டிமாண்டை ஏற்றிருக்கிறது. அதாவது தற்போது வழங்கப்பட்டிருக்கும் 2 அமைச்சர்கள் பதவி இல்லாமல் கூடுதலாக ஒரு அமைச்சர் பதவி கேட்டு அக்கட்சி காய்களை நகர்த்த துவங்கி இருப்பதும் தலைமையை எரிச்சலாக்கியிருக்கிறது. இது தவிர எங்கள் கூட்டணி கட்சிகளை வைத்துதான் விஜய் ஆட்சி அமைத்திருக்கிறார் என திமுக ஒரு பக்கம் மார்த்தட்டுவதும், ஸ்டாலின் எப்போது நினைக்கிறாரோ அப்போது தாவேக ஆட்சி தானாக கவிழ்ந்துவிடும் என இன்னொரு பக்கம் அதிமுகவே திமுகவுக்கு பில்டப் கொடுப்பதாலும் கடும் அப்செட்டில் இருக்கிறார் விஜய். இது போன்ற செயல்பாடுகளால் இந்த சங்கடங்களை எப்படி தவிர்ப்பது என யோசித்திருக்கிறார் விஜய். இதையடுத்து உருவானதுதான் மறு தேர்தல் எதிர்கொள்ளும் திட்டம். தாவேக தலைமைக்கு நெருக்கமான மூவருடன் ஆலோசித்த விஜய் அமைச்சரவையை ராஜினாமா செய்துவிட்டு தமிழகத்தில் மீண்டும் தேர்தலை சந்திப்பதில் உள்ள சட்ட நுணுக்கங்களை குறித்து விவாதித்திருக்கிறார். இதற்கான அச்சாரத்தை போட்டு கொடுத்தவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆட்சி கலைப்பு முடிவுக்கு உதாரணமாக அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால். அதாவது 2012 ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கி 2013 டெல்லி முதலமைச்சராக பதவியேற்ற கெஜ்ரிவால் அவர் முதல்வரானவுடன் ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்காக ஆதரவை திரட்ட முடியாமல் தடுமாறினார். இதனால் 49 நாட்களில் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். இதற்கு பிறகு 2015 நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சியை பிடித்தார் கெஜ்ரிவால். அதே ஃபார்முலாவை தமிழகத்தில் அமல்படுத்தினால் மீண்டும் விஜய் முதல்வராவது உறுதி என்பதுதான் அந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சொன்ன பாயிண்ட். முன்னதாக சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற உடனேயே கூட இதை செய்யலாம். அதன் பிறகு வேறு யாரும் ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியாது என விஜய்க்கு ஷார்ட் ரூட்டில் அரசியல் பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதே மாஜி அமைச்சர். ஆனால் இது குறித்து தாமதமாகத்தான் யோசித்திருக்கிறார் விஜய். இப்போது தாவேகாவுக்கு மட்டும் 35% வாக்குகள் உள்ள நிலையில்
கூட்டணியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கும் போது 55% வரை வாக்கு வங்கி உயரும் என்றும் அதன் மூலம் திமுக மற்றும் அதிமுகவை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்றும் என்னதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குதிரை பேரம் என எதிர்க்கட்சிகள் எத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் அவை மக்கள் மனதில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை எனவும் கூடாரம் காலியாவதால் அதிமுக வட்டாரமும் வழக்குகள் துரத்துவதால் திமுக வட்டாரமும் கலங்கி போய்தான் இருக்கிறது எனவும் அந்த கூட்டத்தில் விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் மறு தேர்தல் வந்தால் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளிலும் நாம் நிச்சயம் வெற்றி பெறலாம் என அந்த மூவரினை ஒரே வரியில் சொல்லி முடித்ததை விஜய் சீரியஸாக கவனித்திருக்கிறார். அதே சமயம் இந்த முயற்சியில் தாவேக தரப்பிலும் ரிஸ்க் இல்லாமல் இல்லை. முதற்கட்டமாக தேர்தல் நேரத்தில் கொடுத்த பிரதான வாக்குறுதிகளை முதலில் நிறைவேற்றி மக்கள் மத்தியில் அழுத்தமான முத்திரையை பதிக்க வேண்டும் என நினைக்கிறது தாவேக தலைமை. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளில் 200 யூனிட் மின்சாரம் இலவசம், தாய்மாமன் சீர்திட்டங்கள் குறித்து அறிவிப்பு ஆகியவை வந்துள்ள நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பிரதான தேர்தல் வாக்குறுதிகளான மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்துதல், அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட சில முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக அடுத்த சில மாதங்களில் பெரும்பான்மை இல்லாததால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உள்ள இடர்பாடுகள், நிதிநிலை நெருக்கடி, கூட்டணி கட்சியினரின் நெருக்கடி உள்ளிட்ட காரணங்களை முன்னிறுத்தி முதல்வர் விஜய் தன் பதவியிலிருந்து விலகி தேர்தலை சந்தித்தால் மக்களின் அனுதாப அலை மற்றும் ஆதரவு அலையால் நிச்சயம் 200 தொகுதிகளில் தாவேக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை மூவரினி முதல்வர் விஜயிடம் விதைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி பதவி விலகினால் மீண்டும் எப்போது தேர்தல் நடக்கும், ஆட்சி அமைக்க ஆதரவு கிடைக்குமா என்கிற சந்தேகமும் விஜயிடம் இருந்தாலும் மூவரணி கொடுக்கும் அழுத்தத்தால் ராஜினாமா முடிவு குறித்து அவர் தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவே சொல்லப்படுகிறது என விரிவாக சொல்லி முடித்தார். தாவேக தரப்பில் இப்படி ஒரு மூவ் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் கவர்னர் மாளிகையில் அரசியல் காய் நகர்த்துதல்கள் தீவிரமாக்கியுள்ளன. இப்போதுள்ள சூழலில் பிரதான எதிர்க்கட்சிகள் எல்லாமே தாவேக ஆட்சியை அகற்ற உதவும் சர்வரோக நிவாரணியாக கவர்னர் மாளிகையையே நம்பியுள்ளன. எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் தொடங்கி அமைச்சர் அல்லாதவர்கள் தமிழக அமைச்சரவை மற்றும் ரகசிய அதிகாரப்பூர்வ கூட்டணிகளில் பங்கேற்று விதிமீறல் சட்டம் ஒழுங்கு சீரழிவு என பல்வேறு விவகாரங்களை கவர்னரிடம் அளித்த புகார் மனுவில் பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த மனுக்களின் அடிப்படையில் எத்தகைய ஆக்ஷனை ஆரம்பிக்கலாம் என்பதில் டெல்லி தலைமையோடு தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது கவர்னர் மாளிகை. இந்த சூழலில் அமைச்சரவை ராஜினாமா என்ற தாவேக தனது அதிரடி திட்டத்தை செயல்படுத்துமானால் அதனை கவர்னர் மாளிகை எப்படி எதிர்கொள்ளும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து கவர்னர் மாளிகையின் செயல்பாடுகளை அறிந்த சட்ட வல்லுநர்களிடம் பேசிய போது அமைச்சரவை ராஜினாமா என்ற முடிவை தாவேக எடுக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதில் கவர்னர் மாளிகைக்கு தயக்கம் இருக்காது. ஏற்கனவே குதிரை பேரம் குற்றச்சாட்டுகள் கவர்னரிடம் புகாராக கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டப்பேரவை கலைக்கப்படுவதாக அறிவித்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதில் எந்தவித சிக்கலும் இருக்காது. ஆனால் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்ட நாளிலிருந்து 6 மாதங்களுக்குள் புதிய சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது சட்ட விதி. ஆனால் மாநிலத்தின் அசாதாரண சூழ்நிலைகளை காரணம் காட்டி 3 ஆண்டுகள் வரை அதிகபட்சமாக ஜனாதிபதி ஆட்சியை நீட்டிருக்க வழிவகைகள் உள்ளன. இந்த விஷயத்தில் மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் எடுக்கும் முடிவுகளுக்கு ஏற்ப சட்ட விதிமுறைகள் முன்னிறுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தங்களது லட்சியத்தை நிறைவேற்றும் துடிப்பில் உள்ள பாஜக அதற்கேற்ப வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டு சட்டமன்ற மறு தேர்தல் தங்கள் விருப்பப்படி தள்ளி வைக்கவும் வாய்ப்புள்ளது. அதாவது எதிர்க்கட்சிகளின் புகார்களை வைத்து தாவேக அரசை அதிர வைப்பதா அல்லது ராஜினாமா அஸ்திரத்தை தாவேக எடுத்தால் அதை பயன்படுத்தி காலத்தை தள்ளி போட்டு தங்களுக்கு சாதகமான சூழல் வரும் வரை காத்திருப்பதா என்பதற்கு பாஜக தரும் சிக்னலுக்காக கவர்னர் மாளிகை காத்துக் கொண்டிருக்கிறது என்பதே நிதர்சனம் என்றார். மக்கள் முடிவுக்கு மதிப்பளித்து இப்படியே விஜயின் ஆட்சி தொடர்வதுதான் மாநில நலனுக்கு நல்லது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபினான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட ஸ்நேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.